ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, யாருக்கும் அவ்வளவு எளிதில் நான் எந்த ஒரு பாக்கியத்தையும் தருவது கிடையாது. எதுவாக இருந்தாலும் பார்த்து பார்த்து இதை கொடுத்தால் நன்றாக செய்வார்களா, இது கொடுத்தால் நல்லது அவர்களுக்கு நடக்கும்படி ஏற்பாடுகள் செய்து கொள்வார்களா என்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சோதனை வைத்து வைத்துதான் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தருகிறேன். அதனால்தான் நீ என்னிடம் கேட்பாய், எனக்கு மட்டும் ஏன் நீங்கள் எப்பொழுதுமே இதே போல சோதனைகள் தருகிறீர்கள், நான் என்ன அவ்வளவு பெரிய விஷயத்தையா செய்து விட்டேன் என்று நீ எப்பொழுதுமே கேட்பாய். நான் உன்னை சோதனை செய்வது எதற்கு என்றால் தங்கமே, நீ நான் கொடுக்கும் விஷயத்தை சரியான வகையில் உபயோகப்படுத்துவாயா என்பதற்காகத்தான். மற்றபடி வேறு எதற்காகவுமே கிடையாது. நீதான் தவறாக என்னை புரிந்து வைத்திருக்கிறாய். ஒரு விஷயத்தை தருவதற்கு முன்பு அந்த விஷயத்தை நீ சரியாக உபயோகப்படுத்துவாயா, நீ அதனுடைய அருமை தெரியாமல் அதை விட்டு விடுவாயா என்று எனக்கு தெரிய வேண்டும். அதனால்தான் நான் சில சோதனைகளை உனக்கு நான் கொடுத்தேன். ஆனால் நான் வைத்த எல்லா பரீட்சையிலையுமே நீ வெற்றியாளனாக ஆகிவிட்டாய் தங்கமே. அந்த பாக்கியசாலி நீதான் என்னுடைய அழகான உயிரான குழந்தையே. நீ நிச்சயமாக ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன். நான் இன்று உன்னைத்தான் தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்த விஷயத்தை செய்து தர வேண்டும் என்பதற்காக. எல்லோருக்குமே நான் செய்து தர வேண்டும் என்று ஆசைப்படுவேன். சிலருக்கு நான் சோதனை கொடுக்கும் பொழுது அவர்கள் திடீரென்று என்ன தெரியுமா செய்வார்கள், என்னை சாய் ரொம்பவே சோதனை செய்கிறார், இனிமே நாம் சாயிடம் வேண்டக்கூடாது என்று சொல்வார்கள். சிலர் என்ன தெரியுமா சொல்வார்கள், என்னத்தான் சோதனை கொடுத்தாலும் என்னுடைய அப்பனை விட்டு நான் போக மாட்டேன் என்பார்கள். இது இரண்டாவதாக. நீ எந்த விஷயமாக இருந்தாலும் நீ என்னுடன் தான் இருப்பாய். அது என்னிடம் நீ சொல்லியும் விட்டாய். நான் உன்னோடு தான் சாய் இருப்பேன், எனக்கு வேறு யாரும் கிடையாது, நான் உன்னோடு தான் இருப்பேன் என்று என்னிடம் சொல்லிவிட்டாய். என்னுடைய தங்கமே, இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் இந்த முடிவையே எடுத்துள்ளேன். நிச்சயமாக இன்றுக்குள் நீ எந்த ஒரு காரியம் ஒரே நாளுக்குள் நடந்தால் அற்புதமாக இருக்கும் என்று நினைத்தாயோ அந்த விஷயம்தான். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. சிலருடைய வாழ்க்கையில்தான் சில விஷயங்கள் திடீரென்று அதிர்ஷ்டம் போல அடிக்கும். அதே போல அற்புதம்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்க இருக்கிறது. அதனால்தான் உன்னை பாக்கியசாலி ஏற்ற சொன்னேன். அதிகமான நபர்களை நான் எப்பொழுதுமே தேர்ந்தெடுப்பது கிடையாது. ஒரு நபருக்கு செய்தாலும் அது அவனுக்கு நல்லபடியாக சேர வேண்டும் என்று. உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். என்னுடைய அழகான கண்மணியை ஆசையாக பல நாள் காத்திருந்தார். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நிச்சயமாக என்னுடைய சாய் தேவா நிச்சயம் காப்பாற்றுவார், நமக்கு சந்தோஷத்தையும் தருவார் என்று நீ நம்பினாய். அந்த நம்பிக்கை மட்டும்தான் என்னை இந்த தூரத்திற்கு உன்னிடம் வந்து பேச வைத்தது. உன்னுடைய நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையையுமே இப்போ மாற்ற இருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கையை பற்றி புரிந்து கொண்டாயா? இத்தனை நாள் சில சமயம் யோசித்து கொண்டே இருப்பாயே, ஆனால் இப்பொழுது பார்த்தியா, நீ போடும் முயற்சியில்தான் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய ஒரு வாழ்க்கையாகவே அமைய இருக்கிறது. என்னுடைய தங்கமான பிள்ளையே, 1000 ஆசைகள் உனக்கு இருக்கும், 1000 கனவுகள் இருக்கும். அதெல்லாம் ஒரே நாட்களுக்குள் நடந்துவிட்டால் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உனக்கு இருக்குமோ அதே போலவே இன்று நாள் முழுக்கவே உனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிப்பாய் அல்லவா? இன்று நீ எதை யோசித்து என்னிடம் கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். எந்த விஷயம் உனக்கு வேண்டும் சாயி என்று நீ எனக்கு போட்டாலும் அது உனக்கு உன் கைக்கு வந்து சேரும். ஏனென்றால் இன்று நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். என்னுடைய பிள்ளையை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் இன்று உனக்கு நல்லது செய்வேன் என்று. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு செய்துதானே ஆக வேண்டும். ஒரு முறை ஒருவனுக்கு இதை செய்து தருகிறேன், அதை செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் நான் செய்து தந்து விடுவேன். நீ வேண்டுமானால் கவனித்துப்பார், இன்று முழுக்கவே நீ இன்பமாகத்தான் இருப்பாய். நிறைய மாற்றங்களும் நிறைய அதிசயங்களும் நிறைய அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா என்று பார். நடந்தால் என்ன செய்வாய்? என்னிடம் வந்து நன்றி கூறுவாயா? அதற்கெல்லாம் நான் செய்யவில்லை. நீ நன்றி கூறாமல் இருந்து கொள், அது உன்னுடைய இஷ்டம். ஆனால் நான்
என்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். அதனால் நிச்சயமாக இன்றைய நாள் முழுவதும் உன்னை சந்தோஷமாக வைத்திருப்பேன். இன்றைய நாள் உனக்கு மிக சந்தோஷமாக இருக்கும். அதே போல இனி விடியும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு இன்பமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஒரே அதிசயமாக இருக்கும். இன்னும் நம் மனதில் நினைக்கிறோம் உடனடியாக கிடைக்கிறது என்று அப்படி ஒரு அதிசயமான நாட்களாக இருக்கும். நான் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து தருவேன். ஒவ்வொரு விஷயத்திலும் குறையே வைக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் என்னுடைய பிள்ளை நிறையாக இருக்க வேண்டும். குறையாக இருக்கக்கூடாது, நிறையாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். உன்னை என்னுடைய பிள்ளையாக இருப்பவர்கள் யாரிடமும் கவுடாக இருக்கக்கூடாது. யாரிடமும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யக்கூடாது. முக்கியமாக என்னை மனதார நம்ப வேண்டும். இப்படி இருக்கும் பிள்ளைக்கு நான் அப்பா, கண்ணுக்கு தெரியும் அப்பா. நீ என்னை இதே போலத்தான் நம்புகிறாய். எந்த மாற்றமுமே கிடையாது. இதே போலத்தான் என்னை நீ நம்புகிறாய். நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன். இந்த நிமிஷம் பொழுது ஒரு வாக்கு தருகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாக்கை உனக்கு செய்து தருவேன். காலம் முழுவதும் செய்வேன். எந்த ஒரு நிலையிலும் உனக்கு தரமாட்டேன், இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லவே மாட்டேன். ஆசையாக நிறைய கனவுகள் இருக்கிறது. அதில் முக்கியமான கனவுகளை முதலில் உனக்கு எடுத்து அதை செய்து தருவேன். யோசிக்க இதெல்லாம் நடக்குமா என்று தோன்றும். நடக்கும், இன்று நடக்கும். நீ ஏன் நாளை மறுநாள் எல்லாம் போகிறாய்? இன்று நடக்கும். இந்த வாக்கு கேட்டு முடித்ததிலிருந்து உனக்கு சந்தோஷம்தான், நிம்மதிதான். சாயை நம்பிதானே கேட்கிறாய், வேறு யாரையும் நம்பாதே. சாயை நம்பிதானே கேட்கிறாய். சாய் இவ்வளவு தூரம் வந்து உனக்கு சொல்கிறேன் என்று தானே நம்புகிறாய். இந்த சாயே உனக்கு செய்து தருவேன். அமோகமான எதிர்காலத்தை இந்த சாயே உனக்கு தருவேன். ஏக்கங்களை குறைத்துக்கொள், சந்தோஷங்களை அதிகமாக்கிக்கொள். ஏனென்றால் ஏக்கங்களை உனக்கு நல்லதாக தராது. சந்தோஷம் மட்டும்தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு தோன்றும். அதனால் சந்தோஷங்களை மட்டும் மனதில் வைத்துக்கொள். ஏக்கங்களை மனதில் வைத்துக் கொள்ளாதே. இனிமேல் உனக்கு ஏக்கங்களும் இருக்க போவதில்லை. எல்லாம் சந்தோஷங்கள் தான். என்னுடைய பிள்ளையை நான் வாழ வைப்பேன். ஒவ்வொரு தினமும் வாழ வைப்பேன். சந்தோஷத்தை என்னுடைய பிள்ளைக்கு நான் தருவேன். யோசிக்க முடியாத அற்புதங்களையும் பேரதிசயங்களையும் நானே தந்து என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் உங்களை வாழ வைக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்களாக தேவையில்லாமல் எதாவது யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த சாயாகிய நான் நிச்சயம் உனக்கு பல வழியில் உனக்கு உதவியாக இருப்பேன். காலம் முழுவதும் எந்த ஒரு நிலையிலும் என்னுடைய பிள்ளையை நான் தவிக்க விடவே மாட்டேன். நான் உனக்காக சதா சர்வகாலமும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் எல்லா விஷயத்திலும் உனக்கு ஆதரவாகவும் இருந்து நல்ல வழிகளையும் எப்பொழுதும் உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். தைரியமாக இரு. எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். நான் இருக்கிறேன் என்ற பொழுது எதற்கு உனக்கு பயம்? நானே உனக்கு துணை, நானே உனக்கு பாதுகாப்பு. எப்பொழுதும் இருப்பேன். எந்த நிமிடத்திலும் உனக்கு நீ அம்மா என்று கூப்பிட்டால் ஓடி வருவேன். அந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளை எனக்கு முக்கியம். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. எல்லா நாளும் இனி உனக்கான நாளே. எப்பொழுதும் எந்நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.